வெல்கம் டு கவிதமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்காக வந்து 200 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, அப்புறம் பிஸ்தா எடுத்திருக்கேன். இது கூட கசகசாவும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரிச்சம்பழத்தை வந்து சின்ன சின்னதாக பிச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு சுகர் எதுவுமே தேவைப்படாது. பேரிச்சம்பழத்தில் இருக்க சுகரே ஸ்வீட்டே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தீங்கன்னா ரொம்ப சத்தான ரெசிபி. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தனியாக ஒரு கிண்ணியில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் வந்து கசகசா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து 2 டீஸ்பூன் வந்து கசகசா ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போ கசகசா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா நட்ஸும் சேர்ந்து நமக்கு 40 கிராம் வரும். போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா இதையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதே பேனில் நம்ம பேரிச்சம்பழம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ண லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி லூஸ் ஆனோடனே நம்ம வறுத்து வச்சுருக்க கசகசா 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க நட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கனாவே நல்ல டேஸ்ட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பரில் போட்டுக்கலாம். இறக்கி இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுட்டு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் சைஸில் உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரோல் மாதிரி பண்ண போகிறேன். சூடாக தான் இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். திருப்பி நம்ம பேப்பர் வச்சு நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி டைட் கொடுத்திங்கன்னா எல்லாம் நல்லா இறுக ஆரம்பிச்சிரும். இப்போ ரோல் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கசகசா 2 டீஸ்பூன் வறுத்தோம். நான் 1 டீஸ்பூன் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு டீஸ்பூன் வந்து இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறோம். இன்னொரு டீஸ்பூன் அப்படியே பேப்பரில் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நட்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிறத இப்போ அது மேலே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஒட்டிக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு திருப்பி அதே பேப்பரில் வச்சு நல்லா திருப்பி ரோல் பண்ணிவிட்டு இது ஒரு 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். அது வரைக்கும் இதை வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 3 hours கம்பல்சரி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 to 3 hours கம்பல்சரி நமக்கு ஃப்ரிட்ஜில் இருந்தாகணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 2 hours கழிச்சு 2.5 hours ஆச்சு எனக்கு. 2.5 hours கழிச்சு எடுத்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். மெதுவாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து 1/2 hour வந்து ஃப்ரீசரில் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில்.
பாருங்கள் நமக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு டெசர்ட் ரெசிபி. ஸ்வீட்டு நமக்கு சுகர் இல்லை, பேரிச்சம்பழத்தில் இருக்க சுகரே நமக்கு போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம எடுத்து அழகாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஒட்டவே இல்லை, அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.